ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான அசோசியேஷன் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ் யூஸ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய எக்ஸாமில் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வரும், எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ஒரு அனலைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 7மே நீங்கள் வந்து ஈஸியாக ரைட் பண்ண முடியும். புக் பேக்ஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். தென் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து எழுதுனா போதுமானது. அதுவுமே உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் புக் பேக்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுக்கான 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மேப்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மேப்ஸ் வந்து ஒழுங்காக எழுத முடியும். ஸோ தமிழ் மீடியமுக்கான கொஷின்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த கொஷின்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 2 சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் இஷ்யூவாக இருக்கிறதுனால இன்னொரு சேனலில் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.